வணக்கம். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மார்டின் குழுமம் சார்பில் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான நிவாரண உதவி பொருட்கள் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெய்த கடுமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மார்டின் குழுமம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் உள்ள 70,000 குடும்பங்களுக்கு தலா 5 கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிவாரணப் பொருட்களை லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை லாஸ்பேட்டை ஏர்போர்ட் அருகே உள்ள மைதானத்தில் நடந்தது. நிகழ்ச்சியில் மார்டின் குழுமத்தின் இயக்குநர் லீமா ரோஸ் மார்டின், நிர்வாக இயக்குநர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரங்கராஜ் பாண்டே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கர், அங்காளன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறுகையில், பேரிடர்களால் ஏற்படும் நெருக்கடி காலங்களில் பாதிப்பிற்கு ஆளாகும் சமூகங்களுக்கு ஆதரவு அளிப்பது எமது செயல் திட்டத்தின் ஒரு மைய அம்சமாக எப்பொழுதும் இருந்து வருகிறது. தற்போது நிவாரணப் பொருட்களாக அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை மாவு உள்ளிட்ட அத்தியாவசிய மளிகை பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றார். இங்கே வருகை தந்திருக்கும் தாய்மார்கள், தந்தைமார்கள், என் இனிய தமிழ் மக்கள், புதுச்சேரி மக்கள், எங்கள் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு கஷ்டப்பட்டு ரொம்ப நாங்களே ஒரு எங்கள் பூர்வீகம் மயன்மார், பர்மாவிலேருந்து அங்கெல்லாம் பெரிய ஜமீன்தாராக வாழ்ந்துருந்தாங்க. அப்போ அங்கே சிவில் வார் வந்தது, போர். அந்த போரில் அடித்து விரட்டப்பட்டோம். அடைக்கலம் இல்லாமல் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தோம். அகதிகள் விடுதியில் தங்கியிருந்தாங்க எங்கள் முன்னோர்கள். அங்கேருந்து இங்கே வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அந்தமானுக்கு அமுச்சு விட்டாங்க, ரப்பர் பிளான்டேஷனில் வேலைக்குன்னு சொல்லி. அந்த ரப்பர் பிளான்டேஷனில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க. அதில் தான் சில ஹிந்தி மொழி இதெல்லாம் கற்றுட்டு அங்கேருந்து திரும்பியும் கோயம்புத்தூருக்கு வந்தோம். கோயம்புத்தூர் வந்தது பிறகு சின்ன வயசில் எங்கள் அப்பா ரோடாக போய் லாட்ரி டிக்கெட் விற்றார். அதுக்கப்புறம் சின்ன ஒரு கடையில் வேலை செஞ்சார், லட்சுமி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி. அங்கே எங்கள் மாமா ஒரு கடை வச்சுருந்தார். அந்த கடையில் அவர் வேலைக்கு சேர்த்துருந்தார். அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவரே சின்ன கடை வச்சு உதவினார். அந்த உதவி வச்சு இன்றைக்கி மேலும் மேலும் ஒரு ரீட்டைலராக இருந்தார். ஒரு 10 கடை வச்சார். அந்த 10 கடையிலேருந்து ஒரு ஸ்டாக்கிஸ்டாக வந்தார். அவர் ஸ்டாக்கிஸ்ட்லேருந்து ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தார். ஒரு ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தார். இந்த மாதிரி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி அவர் வறுமையினால் அவரோட படிப்பை கூட இன்றைக்கி பூர்ணமாக கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த காலத்தில் அப்படி இருந்த குடும்பம். எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க, அப்புறம் நாங்கள் பிறக்கிறோம். இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து நாங்கள் என்றைக்குமே ஒரு வலிங்கிறது எங்களுக்கு எப்பவுமே தெரியும். என்றைக்குமே ஒரு கஷ்டம்னு ஒன்று வந்தால் என் மக்களுக்கு என்றைக்குமே உதவணும். ஏன்னா அந்த அடிப்பட்ட அந்த கஷ்டங்கிறது எங்களுக்கும் தெரியும். நாங்களும் சின்ன வயசில் எங்கள் அப்பா கஷ்டப்படும், அம்மா கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் பண்ணணுங்கிறது எங்களோட குரூப்போட அந்த கோரிக்கை. அதனால் எங்கே பிரச்சனை வந்தாலும் இங்கேயும் இல்லை, தமிழ்நாடுன்னு இல்லை, அஸ்ஸாமில் வந்தது. அன்றைக்கி அஸ்ஸாம் சிஎம்மை போய் நான் தான் பார்த்து, அன்றைக்கி அஸ்ஸாம் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அன்றைக்கி அஸ்ஸாமுக்கு போய் நான் தான் சிஎம்மை பார்த்து அன்றைக்கி 1 கோடி கொடுத்துட்டு வந்தேன் அவர் கையில். அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு பெரிய புயலை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அன்றைக்கி கேரளா மக்களுக்கும் நாங்கள் மலையாளி மக்களுக்கும் நாங்கள் அங்கேயும் போய் நின்று கொடுத்துட்டு வந்தோம். அதே மாதிரி கொரோனா வந்தது. கொரோனா விஷயத்துக்கு அந்த டைமில் 8 கோடி போய் நாங்கள் நம்ம சிஎம்மை பார்த்து அங்கேயும் நாங்கள் என்றைக்கும் எங்கள் ஆதரவு எப்போவுமே யாராக இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் கூடவே நின்று எங்கள் ஆதரவை தெரிவிப்போம். அதே மாதிரி இது மட்டும் இல்லை, டோட்டலாக இது வரைக்கும் எங்களுக்கு கார்கில் வார்லேருந்தே அன்றைக்கே கார்கில் வாருக்கே தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அன்றைக்கும் அப்பா முதலாளாக அன்றைக்கே
இது ஒரு 20 வருஷம் முன்னாடி 25 லட்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி என்றைக்கு நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு என்றைக்குமே ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எப்போ எங்கே ஒரு கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் கூட நின்று சப்போர்ட்டாக இருந்திருக்கோம், நிற்போம், இனிமேலும் நிற்போம். இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து மொத்தம் 80,000 குடும்பத்துக்கு நாங்கள் இந்த ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நானும் ஜான்குமார் அங்கிள் கூட அண்ணன் கூட நாங்கள் வீதி வீதியாக நடந்தோம். அன்றைக்கி ஒரு மக்களும் அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது சாப்பிட்றதுக்கு உணவில்லை, வீடு இல்லை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, வண்டி, சோஃபா, டிவி எதுவுமே எல்லாமே பாதிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி நாம் வருவோம், கார்ப்பரேட் ஈவெண்ட்டில் வந்தோம், ஃபன் பண்ணுவோம், நாங்கள் வேலையை பார்ப்போம், பிஸியாக இருப்போம். இங்கே மாதிரி இறங்கி வந்து பார்க்கும்போது மக்கள், அடிமட்ட மக்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது தெரிய வருது. ஸோ இதனால் நாங்கள் வந்து சரி அன்றைக்கி பார்த்தபோது அதுக்கப்புறம் சரி இங்கே வந்து மக்களுக்கு வந்து நம்ம இங்கே மட்டும் இல்லை, பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டாங்க. நானும் அப்படி நான் இல்லைன்னா எங்கள் அம்மா யாரோ ஒரு ஆள் எங்கேயாவது போய் நாங்கள் ஏதாவது ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டி பார்த்ததில் இந்த மாதிரி இவ்வளோ தேவை இருக்குதுன்னு பார்த்துட்டு 80,000 குடும்பத்துக்கு நாங்கள் வந்து இப்போ ரிலீஃப் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 5 கோடி அளவில் மதிப்பு அளவில் செலவு ஆகிக்கொண்டு இருக்கிறது. அது போக இப்போதைக்கு நம்ம இது பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஈவெண்ட்டே வந்து ஃப்ளாக் ஆஃப் ஈவெண்ட். ஸோ ஐ லைக் டு டேக் திஸ் wonderful opportunity. Thank one and all who have participated. Come here. I like to thank all the MLAs and one and all. Thank you. அனைவருக்கும் வணக்கம். பெஞ்சன் புயல் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மக்களுக்கு மார்ட்டின் குழுமம் சார்பாக நிவாரண உதவி வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பாளர்கள், இங்கு வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ட்டின் குழுமம் சார்பாக நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின் அவர்களையும், பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புதுவை சட்டமன்ற காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று இந்த பகுதியில் நிவாரணம் வழங்குவதற்காக இங்கே வருகை தந்துள்ள நமது சிந்துஸ்ரீ அவர்களையும் வரவேற்கிறேன். புயலால் பாதிக்கப்பட்ட 10 நாளுக்கு முன்பே நாங்கள் இங்கே வந்து வெள்ள நிவாரணப் பொருளுக்கு வழங்கினேன். எம்எல்ஏ சார்குமார் அவர்கள் ரொம்ப மிக அருமையாக அரவணைத்து ஒவ்வொரு குடும்பமாக கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நானும் அவர்களுடைய சேர்ந்து கொடுத்தேன். இன்னும் இதேபோல் 70,000 குடும்பத்துக்கு சேர்கிற மாதிரி இந்த பொருள்கள் இங்கே வந்திருக்குது. இதை நாங்கள் அனைவருக்கும் கொடுக்குமாறு நாங்கள் அனைவருக்கும் கொடுப்போம். இது அன்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இயற்கை பேரிட காலத்தில் எங்கள் பணிகள் ஸ்டாஃபுகள் அனைவரும் இங்கே சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தின் நன்றிகளையும், இங்கு வருவதில்ல காவல்துறை அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் பகுதிகளுக்கும் கூட நமது சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்கள் நிவாரணப் பொருட்களை அளிக்கிறார்கள். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்று பாடிய பாவேந்தன் பிறந்த மண்ணில் இன்றைக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை தமது பொற்கரங்களால் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்கள். அவர்களுடைய குடும்பத்தினரோடு வருகை புரிந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்ற மார்ட்டின் குழும உறுப்பினர்களையும் பொறுப்பாளர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறோம்.
அதை போலவே புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே தொடர்ந்து நற்பணிகளை ஆற்றி வருகின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக மார்ட்டின் ஐயா குழுமமானது இந்த பொதுமக்களுடைய நலனை பாராட்டி அவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது, இயற்கை பேரிடர் வந்தாலும் கூட அவற்றால் பாதிக்கப்படக்கூடாது என்னும் உயர்ந்த நோக்கத்திற்காக இங்கே சாமானிய மக்களுக்கு தன்னால் இயன்ற வெள்ள நிவாரணப் பொருட்களை அவர்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் வெகுவாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். புதுச்சேரி மக்கள் சார்பில் மார்ட்டின் குழுமத்தினுடைய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் புதுச்சேரி மண்ணை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே புதுச்சேரி மண்ணின் சார்பில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மக்களுக்கு செய்யும் தொண்டு மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்று சொல்லுவார்கள். அதை போல இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு செய்கின்ற தொண்டு உண்மையில் கடவுளுக்கு, இறைவனுக்கு செய்யும் தொண்டாக கருதப்படுகிறது. குறிப்பாக மார்ட்டின் குழுமத்தினர் இந்த சாமானிய மக்களுக்கு தன்னால் இயன்ற பொருள்களை எல்லாம் இந்த மக்களுக்கு அளித்து அதன் மூலமாக அவர்களுக்கு நற்பணிகளை ஆற்றி வருகிறார்கள். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று வள்ளுவன் பாடுவான். தன் முயற்சியால் ஈட்டிய பொருளை உரியவர்களுக்கு அளிப்பதே உண்மையான தர்மமாகும் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த வகையில் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்னும் குறளுக்கேற்ப தன்னுடைய முயற்சியினால் ஈட்டிய பணத்தை, பொருளை இந்த மார்ட்டின் குழுமமானது இந்த சாமானிய மக்களுக்கு, குறிப்பாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் நலம் வாழ்வதற்காக இங்கே அவர்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் நலத்திட்ட உதவி என்னும் பெயரில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே புதுச்சேரியின் மக்கள் சார்பில் வெகுவாக பாராட்டுகிறோம். இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த மார்ட்டின் குழுமம் செய்கிற நற்பணிகளுக்கு உதவிக்கரம் நீட்டி இந்த நற்பணியை செவ்வனே செய்வதற்கு அவர்கள் உதவி புரிந்து வருகிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் வெகுவாக பாராட்டுகிறோம். சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடைய தந்தை தொடக்கத்தில் புதுச்சேரியை சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி இன்றைக்கு புதுச்சேரி மக்கள் தான் வாழ்ந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு எவ்வகையிலேனும் நாம் உதவி புரிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு சற்றேறக்குறைய 80,000 குடும்பங்களுக்கு தன்னுடைய பணத்தின் மூலம் அவர்களுடைய சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடைய தாயார், சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடைய துணைவியார், சார்லஸ் மார்ட்டின் ஆகியோர் அவர்களுடைய பொற்கரங்களால் இந்த சமூகத்திற்கு, குறிப்பாக பெண் சமூகத்திற்கு தங்களுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்,
முன்னாள் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி இந்திய பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி அடைந்தது. இதனையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார், மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன், டிஜிபி சாலினி சிங், ஐஜி அஜித் குமார் சிங்லா, டிஐஜி சத்ய சுந்தரம், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து முப்படை நலத்துறையினரும் காவல்துறையினரும் மரியாதை செலுத்தினார்கள். சங்கரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை 2வது நாளாக போலீசார் தீயணைப்பு வீரர்கள் தேடி வரும் நிலையில் தேடும் பணியில் மெத்தனமாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்களுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் ஒதியம்பட்டு ரோட்டை சேர்ந்தவர் ஹென்றி ஐயர் துரை. இவரது மகன் லியோ ஆதித்யன் ரெட்டியார்பாளையம் தனியார் பள்ளியில் +1 படித்து வருகிறார். இவர் தனது நண்பரான அந்தோணி என்பவருடன் நேற்று மாலை செல்லிப்பட்டு சங்கரபரணி ஆற்றின் தடுப்பணையில் இறங்கி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். இதை கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அந்தோணியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்யன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார். தகவல் அறிந்த திருக்கனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் மூழ்கி மாயமான லியோ ஆதித்யனை தேடுவதற்காக அப்பகுதிக்கு விரைந்தனர். விரைந்து வந்தவர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் 2 மணி நேரம் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட மாணவனை தேடாமல் நீங்கள் காலம் தாழ்த்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் மீட்பு பணிக்கு எடுத்து வந்த உபகரணங்களை ஆற்றில் வீசி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். நேற்றிரவு முழுவதும் தேடி மாணவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 2வது நாளாக போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் படகுகள் மூலம் மாணவனை தீவிரமாக தேடி வருகின்றனர். மதகடிப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி உள்ள அய்யனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதகடிப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி உள்ள ஆற்காடி அய்யனாரப்பன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், முதல் மற்றும் 2ஆம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவர் பூரணி பொற்கிளை அய்யனாரப்பன் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் எம்எல்ஏ சுகுமார், என்ஆர் பிரமுகர் நாராயணசாமி, அறங்காவல் குழுவை சேர்ந்த அருள்குமார் மற்றும் தனசேகர் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் பூரணி பொற்களை அய்யனாரப்பன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். வில்லியனூர் வசந்த நகர் ஸ்ரீ வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு 18ஆம் படி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வசந்த நகர் ஸ்ரீ வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு 18ஆம் படி ஐயப்பன் பூஜை நடைபெற்றது. முன்னதாக காலை 8 மணி அளவில் தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு 108 சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மாலை அம்பலத்தில் ஐயப்பன் அலங்காரம் செய்து 18 படிகள் அமைத்து ஐயப்பன் பூஜை பாடல் பாடி சுவாமி சரணம் ஐயப்பா என்று கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பன் சுவாமிக்கு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் 5ஆம் ஆண்டாக அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஐயப்ப பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வசந்த நகர் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுவாமிமார்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் படத்திற்கு காரைக்கால் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான EVKS இளங்கோவன் மறைவையொட்டி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் காங்கிரஸ் கட்சி சார்பில் EVKS இளங்கோவன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடக்கு வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பையன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், முன்னாள் தலைவர் பாஸ்கரன்,
இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள், பல்வேறு அணி பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு EVKS இளங்கோவன் திருவுருப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி காந்தி நகர் செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி நகரில் செல்வ விநாயகர் கோயில் உள்ளது. இக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 11ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கி தினமும் யாக பூஜைகள், பூர்ணாஹிதி, தீபார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று காலை 4ஆம் கால யாக பூஜை, கோ பூஜை, கடம் புறப்பாடு நடந்தது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதி கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து மூலவருக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் இன மக்களுக்கு அமைச்சர் திருமுருகன் தலா 10 கிலோ அரிசி வழங்கி ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து, ஓமக்குளம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 200க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். காரைக்காலில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் வியாபாரத்துக்கு செல்ல முடியாமல் வருமானம் இல்லாமல் பாதிப்புக்குள்ளாகி இருந்தனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு வந்த அமைச்சர் திருமுருகன் ஓமக்குளம் பகுதிக்கும் சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது அவர்கள் மழையால் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலையில் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அப்பகுதி மக்களுக்கு அமைச்சர் திருமுருகன் தனது சொந்த செலவில் தலா 10 கிலோ தரமான அரிசி அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கி ஆறுதல் கூறினார். காரைக்கால் ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபத்தின் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நேருநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா தியான மண்டபம் சார்பில் ஆண்டுதோறும் மழைக்காலத்தின் போது மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழையும் பொருட்படுத்தாமல் மாவட்டத்தின் தூய்மையை பேணிய துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை, துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் மழை நிவாரணமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு கைலி, துண்டு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கார்த்திகை பௌர்ணமியொட்டி 300க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ சீரடி சாய்பாபாவுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன், பச்சைவாழி அம்மன், பிடாரி அம்மன் உள்ளிட்ட 5 ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சோரப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு மகா கணபதி ஆலயம் ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ பச்சைவாழி அம்மன், ஸ்ரீ பிடாரி அம்மன், பொறையாத்தம்மன், ஸ்ரீ அயனாரப்பன் உள்ளிட்ட 5 ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலை மகா கணபதி ஹோமத்துடன் சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், பூர்ணாஹிதி செய்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, கலச ஸ்தாபனம் செய்து முதல் கால யாக பூஜை துவங்கி சனிக்கிழமை காலை 2ஆம் கால யாக பூஜையும், மாலை மகா சாந்தி ஹோமம், திருமஞ்சனம், ரக்ஷா பந்தனம் செய்து 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு செய்து மகா பூர்ணாஹிதி செய்து மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாத்ராதானம், கடம் புறப்பாடு நடைபெற்று காலை 8:30 மணி அளவில் ஸ்ரீ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்துடன் துவங்கி ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத அயனாரப்பன் ஆலயம், ஸ்ரீ பிடாரி அம்மன், ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலயங்களுக்கான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் விழாவில் திருப்புனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே ஓடையில் குளிக்க சென்ற 2 மாணவிகள் ஓடையில் அடித்து செல்லப்பட்டனர். மீட்கப்பட்ட ஒரு மாணவி உயிரிழந்த நிலையில் ஒருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கிளியனூர் அடுத்த கொஞ்சமங்கலம் பகுதியில் உள்ள கலிங்கல் ஓடையில் பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த மழையினால்
நீர்நிலைகள் நிரம்பி விவசாய நிலங்கள் மற்றும் ஓடையில் அதிக வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் நேற்று விடுமுறை என்பதால் கொஞ்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 4 மாணவிகள் புதுக்குப்பம் கனிங்கல் ஓடையில் குளிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது மாணவிகள் அனுஸ்ரீ, நர்மதா ஆகிய இருவரும் திடீரென ஓடையில் அடித்து செல்லப்பட்டனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் நர்மதாவை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் மாயமான அனுஷ்டியை தேடும் பணியில் போலீசார் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவி நர்மதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் அப்பகுதி சோகத்தில் மூழ்கியுள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சொக்கப்பனை ஏற்றுதல் என்பது சிவாலயங்களில் கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது நடைபெறும் நிகழ்வாகும். இந்நிகழ்வு விநாயகர், சிவன், திருமால், முருகன் கோயில்களிலும் நடைபெறுவது வழக்கம். இதனை அடுத்து புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ பெருமாள் தாயாருடன் உட்புறப்பாடு நடைபெற்றதை அடுத்து சொக்கப்பனை ஏற்றப்பட்டது. தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவர் கோவிலில் நரசிம்ம பெருமானுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவர் கோவில். இந்த கோவிலில் ஜுவாலா, அகோபிலா, மாலோல, பராக உள்ளிட்ட 11 நரசிம்மர்களாக சுவாமி காட்சியளித்து வருகின்றார். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் தன்னுடைய 3வது கண்ணை திறந்து பார்ப்பதாக ஐதீகம். இதனையொட்டி 11 நரசிம்மர்களுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நேற்று காலை முதல் நடைபெற்றது. இந்த அர்ச்சனையில் கலந்து கொண்டவர்களுக்கு நவ நரசிம்மர் உருவப்படம், கோத்திர புத்தகம், ரட்சை, துளசி மற்றும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.